இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த ஒன்றிய செயலர் டிஜிபி அன்பு, அமைச்சர் மச்சான், அமைச்சர் ஆளுகள் எல்லாருமே வந்து எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி எங்களை வந்து இப்படி ஆளாக்கிட்டாங்க. தயவு செய்து மக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தன் வந்து தேர்தல் போட்டியிடுறது அவனோட உரிமை. அந்த உரிமையை தடுக்கிற விதமாக ஒவ்வொரு ஆளையும் அழைச்சிட்டு வந்து அடியாளருடன் நின்று எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை மொத்தமாக வந்து புறக்கணிக்கிறாங்க. ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சமீபத்தில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்து 21 வேட்பாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டார். ராமதாஸ் தலைமையிலான கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார். அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திற்கு திருவாரூர் நன்னிலம் சட்டசபை தொகுதி ஒதுக்கப்பட்டது. நன்னிலத்தில் அக்கட்சியின் தலைவர் அண்ணா சரவணன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இன்று நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது. அப்போது அண்ணா சரவணனின் வேட்பு மனுவில் சில ஆவணங்கள் இல்லை என கூறி வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அண்ணா சரவணனின் வேட்பு மனுவை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். இதற்கிடையே தனது முகநூல் பக்கத்தில் அண்ணா சரவணன் பரபரப்பு வீடியோவை வெளியிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் ஆதரவாளர்கள் வேட்பு மனுவை முன்மொழிந்த நபர்களை கடத்திச் சென்று தாக்கினர், என்னையும் தாக்கினர் என கூறி கதறி அழுதார். அண்ணா சரவணனின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணா சரவணன், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர். எங்களுக்கு புரட்சி சாயி சின்னம்மா அவர்கள் வந்து நன்னில சட்டமன்ற தொகுதி வெள்ளாளருக்காக ஒரு தொகுதி ஒதுக்குனாங்க. அந்த வெள்ளாளர் தொகுதியில் ஒதுக்குனதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆளுகள் வந்து எங்களுக்கு முன்மொழிஞ்சவங்களை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. கூடத்தில் கடத்திட்டு வந்ததில் அவன் நான் வரலன்னு சொல்லிட்டு எங்களோட வந்துட்டான். ஆனால் அங்கே அந்த தாலுகா ஆஃபீஸில் எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை கேவலப்படுத்தி விற்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு போலீஸு வந்து அங்கே இல்லை. இந்த ஒன்றிய செயலர் டிஜிபி அன்பு, அமைச்சர் மச்சான், அமைச்சர் ஆளுகள் எல்லாருமே வந்து எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி எங்களை வந்து இப்படி ஆளாக்கிட்டாங்க. தயவு செய்து மக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தன் வந்து தேர்தல் போட்டியிடுறது அவனோட உரிமை. அந்த உரிமையை தடுக்கிற விதமாக ஒவ்வொரு ஆளையும் அழைச்சிட்டு வந்து அடியாளருடன் நின்று எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை மொத்தமாக வந்து புறக்கணிக்கிறாங்க. ஒரு தேர்தல் நடத்துங்கிறது எல்லாருமே நிற்கலாம். இவ்வளோ அராஜக போக்கு எங்கேயும் நம்ம பார்க்கல. மக்களே, நன்னில தொழில் உள்ள மக்களே, வெள்ளாளர் மக்களே நல்லா சொல்லுங்க. இந்த அமைச்சர் காமராஜ் இங்கே வெள்ளாளர் ஒரு ஓட்டு உள்ளக்கூடாது. நம்மளோட உரிமையை மீட்கிறதுக்காண்டி இங்கே வந்து நாங்கள் நின்னோம். நாங்கள் வந்து இருக்கிற ஆதாரட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு நாங்கள் இந்த சிட்டிசனே வேண்டாம், இந்த சிட்டிசனுக்கு தகுதி இல்லாத சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியில் போயிருக்கோம். அவங்கள சந்தோஷமா இங்கே இருக்க சொல்லுங்க, சந்தோஷமா வந்து சட்டமன்ற தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க. இவ்வளோ வேகம் காமிக்கிற அமைச்சர் வந்து தொகுதியில் நலத்திட்ட உதவியோ இருக்கிற தொகுதி மேம்பாட்டு கவனம் செலுத்தாம எவன் தேர்தல் நிற்பான், எவனை தூக்கலாம், எவனை வந்து வாபஸ் வாங்கலாம், எவனுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எண்ணத்தில் இருந்தா எப்படி இந்த நாடு உருப்படும், இந்த தொகுதி எப்படி உருப்படும்? இந்த நன்னில தொகுதியில் 15 வருஷமா நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். இதுல என்ன வளர்ச்சி வந்திருக்கு? அந்த அரசு கல்வியில் ஒரு காம்பவுண்டு கிடையாது, இந்த அரசு கல்வியில் ஒரு காம்பவுண்டு கிடையாது, ஒரு கழிப்பிட வரிசை கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தனிமகன் குடிமகன் நான் நிற்க கூடாதா? சொல்லுங்க, நான் நிற்க கூடாதா?